இன்றைக்கி நம்மளோட கார்டன் டூர் பார்ட் 2 இல்லை ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ எடுத்திருந்தோம். அது ஒழுங்காக எடுக்கலாம். இது வந்து ஃபுல் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லா பார்க்கலாம். அது என்னென்ன செடி வச்சிருக்கோம், என்னென்ன முன்னாடியில இருந்து பின்னாடி வரைக்கும். இதுல நிஷாவுக்கு 2 சர்ப்ரைஸும் கொடுக்க போறேன். 3 சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். பாருங்க. நிஷாவுக்கு 3 ஆகாவடி சர்ப்ரைஸா இருக்கும். அது வந்து ஒண்ணு மண்ணுக்குமே இருக்காது, அந்த மாதிரி சர்ப்ரைஸா இருக்கும். அது வந்து சூப்பர் சர்ப்ரைஸ். நிஷா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா கேட்டுக்கிட்டு இருந்ததை சர்ப்ரைஸா கொடுக்க போறேன். இங்க பாப்பா ஹாய் சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ணு. சர்ப்ரைஸ் நான் பார்த்துட்டேன். நீதான் வீட்டுல ஏதாவது கோழி பீ பேண்டா கூட பாத்துட்டு வந்துருவாங்கல்ல. இப்பதான் வேண்டிருக்கால, முதல்ல வேண்டுச்சா, காஞ்சிருந்துச்சுன்னா முதல்ல வேண்டுச்சு, பாக்கையில ஈரம் வந்துச்சுன்னா இப்ப வேண்டிருக்கு. சரி ஓகே, நான் அந்த வீடியோலாம் எடுத்து செல்வாவே சொன்னார் என்னன்னா களைக்கொத்து எங்க இருக்கு கண்டுபிடினாரு. கொட்டாய்க்குள்ள போனேன், சாமி கிட்ட பார்த்தா ஓஸ் வாங்கி வச்சிருக்கேன். மிஷினுக்கு அடியில இருக்கான்னு மிஷினை கீழே கொஞ்சம் பார்த்தா கொடிக்காவளிக்கா மரம் இருக்கு. அது 2 சர்ப்ரைஸ். 3ஆவதா என்னன்னு தெரியல, ஆனா 3ன்னு சொன்னாரு. இளநீ அது வாழ விழுந்து அது வந்து நான் தான் பொறுக்கினேன். போடாட்டு போய் 3 சர்ப்ரைஸும் 3 ஒண்ணுக்கு. சரி வாங்க என்னன்னு பார்ப்போம் வீடியோ. அவளும் முடிஞ்சு சர்ப்ரைஸ். என் அவன் நின்றுகிட்டு இருந்தா வீடியோ எடுக்கிறதுக்கு. அவளும் போங்கடா இத்து போனவங்களான்ட்டு போயிட்டா அவளை. செல்வா என்னன்னா வேகமா வந்து குழியெல்லாம் நோண்டினாரு. நோண்டல என்னன்னு கண்டுபிடிச்சு. ஆனா இப்பதான் அவரு குழியோட இந்தா நிஷாடி கேட்ட சர்ப்ரைஸ் கொடுக்கலான்ற சர்ப்ரைஸ் இப்படி பண்ணாம. சரி பாப்பா வைக்கிறத பாப்பா தைய மிஷினுக்கு அடியில செடி இருக்கு, எடுத்துட்டு வா. எங்க வீட்ல வந்து என்னென்ன செடி வச்சிருக்கோம் உங்களோட இன்னைக்கு ஃபுல்லா பார்த்தலாம். ஒரே வீடியோ தான் ஃபுல் கார்டன். எங்க கார்டன்ல என்ன வந்து செடி இல்ல, அத வந்து வைக்கலாமா வேண்டாமான்றத சொல்லுங்க. ஆமா நிஷா உங்க வீட்ல வந்து நீங்க என்னென்ன செடி மரம் கொடி எதை வச்சிருந்தாலும் எங்களுக்கு வந்து சொல்லுங்க, என்னென்ன வச்சிருக்கீங்க அப்படின்றத. நிஷா நான் இப்ப சர்ப்ரைஸ்னு சொன்ன மாதிரி நிஷா வந்து கிட்டத்தட்ட எத்தனை நாளா கேட்டுக்கிட்டு இருந்தா, ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தேன். கொடிக்காப்பிள்ளைங்க வச்சா நல்லா இருக்கும், சீக்கிரம் சடன்னு வளர்ந்துரும் அப்படின்னு சொன்னேன். அவர் பார்த்தா இப்ப வாங்கிட்டு வந்திருக்கிறாருங்க. அந்த இப்பதான் தீயா எடுத்துட்டு வரா பாப்போம். சரி வாங்க பாப்போம். சர்ப்ரைஸ் எல்லாம் ஒரு சாணி. நிஷாவோட கோயிலுக்கு போயிட்டு வரவங்களையும் செல்வா வந்து சரி நிஷா வரவங்களையும் சர்ப்ரைஸா வாங்குவேன். சர்ப்ரைஸா வாங்கினது பெருசு கிடையாது, சர்ப்ரைஸா வச்சு சர்ப்ரைஸ். சரி போடி உன் சர்ப்ரைஸ்ல போட்டு இது இங்கதான். ஐயா கொய்யாப்பழத்தையும் சாக்லேட்டையும் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். பாப்பா போடு ஹோம்ஒர்க் எழுது பாப்பா. கொய்யாப்பழம் சாக்லேட் ரெசிபி. டியா ஓடு ஹோம்ஒர்க் எழுது ஓடு. இப்போ எழுது, அப்பா அம்மா வந்துடுறேன். வேலை ஒன்னே ஒன்று தான். பிடிச்சி தூக்காத கொடுக்க இந்த எவ்வளோ சொல்லு. அதாங்க வாங்கினது 120 ரூபாயா? அதில் பின்னாடி தெரிஞ்சு வச்சேன் 150 ரூபா. 150 ரூபா கொடுக்க அப்படி சரி. சீப்பே பக்கத்தில் வந்து குச்சியை ஊனணும். சீப்பே சீப்பேன்னு சிரிப்பு தான், சிரிப்பு தாங்கலை. சீப்பேன்னு இருக்க மாட்டேங்க, அடிச்சு விட்டுருக்கேன். நீ போட்டு வச்சிருக்க புருஷன் இங்கே போட்டு வச்சிருக்கான். சீப்பேலாம் நாங்கள் எடுத்து அடிக்கணும். குச்சி ஊனிய பக்கத்தில் ஏன்னா சாஞ்சிடாம கயிறு கட்டியிருக்காங்க, அதெல்லாம் அவுத்துரும். நம்ம வீட்டில் வந்து கொடுக்காப்புளி மரமே இல்லை, அதனால வாங்கிட்டு வந்தாச்சு கொடுக்காப்புளி. ரொம்ப நாள் அந்த ஓஸ் எடுத்துருவோம். வந்து கொடுக்காப்புளின்னு சொல்லுவாங்க, கோணக்கா புளியங்கான்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து சீனி புளியங்காவா, சீனி புளியங்கா, நிறைய இதுக்கு பேர் இருக்கு. நீங்க என்னன்னு சொல்லி கூப்பிடுங்க. இது வந்து நாட்டு இது கிடையாது, ஹைபிரிட். கரெக்டாக 1 வருஷத்துல காய்க்கும் அப்படின்னு இருக்காங்க. ஹைபிரிட் இது ஹைபிரிட். இதில் வந்து இது இருக்காது, கொட்டை இருக்காதான் தெரியல. அவங்க தான் சொன்னாங்க ஹைபிரிட் சீக்கிரம் வளர்றது எதுன்னு கேட்டால் இதுதான் சீக்கிரம் வளரும், 1 வருஷத்துல காய்ச்சிரும் அப்படின்னாங்க. அந்த ஓஸ் எடுத்துருவோம். பாப்பா உனக்கு பிடிக்குமா கொடுக்காப்புளினா? உனக்கு என்னன்னே தெரியாது, முதல்ல என்ன பண்ணுறது. வேரெல்லாம் இதாயிரும். 30 பாப்பா காலையில வந்து தண்ணி வந்து செடிகளுக்கு எடுத்து ஊற்ற முடியல, ஓசார்னா டக்குன்னு எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப நானுமே செல்வாவும் என்ன சொல்லியிருந்தோம்னா ஓஸ் வாங்கிக்கலாம், காசு வரட்டும் அப்படின்னு சொன்னாரு. இது 2 தான் எனக்கு சர்ப்ரைஸா வச்சிருந்தேன். பாப்பா அப்பா ஒரு பைக் பிச்சை பண்றக்கு வாங்கிட்டு உங்களுக்கு தானே பாப்பா
அப்பா விட்டு பைக்கு கவரில் ஒரு இது இருக்கும், எடுத்துக்கிட்டு வா. 500 ரூபா தான். 500 தள்ள இல்லை, 500 தள்ள இல்லை. அன்னைக்கு செல்வாக்கு அப்படிதான் ஏதோ ஒன்று எடுக்கிறதுக்காக மிஸ்ஸா போய் பைக்கு கவரில் 500 இல்லை 500 ரூபா இருக்குன்னு சொன்னா கூட நம்பியிருப்பேன். 500 ரூபா தான் இருக்கு, எடுத்துட்டு வந்தாரே. அதுதான் பெரிய. சரி இவ்வளோ தானே ஜாயின் பண்ணி அது வரைக்கும் வருதான்னு பாரு. இப்போ நான் வாங்கிட்டு இருக்கிறது பெருசா சின்னதா? எடுத்துட்டு வா. அதான் அதான் இருக்கிறது சின்னது, அது பெருசு. கரெக்டாக தான் இருக்குல்ல போகும். எனக்கு தான் உள்ள போமே. அதை எடுத்துட்டு வா. அதையா போயிடுச்சு போ. ஐயா அது வேற வாங்கிட்டு வந்துட்டேண்ணே. இந்த ஓஸ் வந்து சின்ன பைப்பாக இருந்தால் ஒரு அடி எவ்வளோது? 10 ரூபா. 10 ரூபா. பெருசு 12 ரூபா ஒரு அடி. ஏய் வெத்தலை செடியெல்லாம் எல்லாம் இப்போ பாரு, எல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது. ஒன்று செருப்பை கொண்டு அடிக்க போகிறேன், பார்த்துக்கோ. ஏ புள்ள 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 ஜாயிண்ட் வாங்கிட்டு வந்துருங்க பாரு. அதை வாங்கிக்க, அதை வச்சு அதை மாட்டி மாட்டி விடு. வராது போல இருக்க, வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அங்கே வரைக்கும் வரணும், தென்னை மரம் வரைக்கும், அந்த மூளை வரைக்கும். இந்த தென்னை மரத்தை சொன்னேன்டி. இதுக்கு மட்டும் கையில் பிடிச்சி ஊற்றணும். ஏன் அது இப்படி இந்த இதில் கொண்டு வந்தோம்னா வந்துடும். சரி, அது ஜாயிண்டரை வாங்கி அது ஜாயிண்டரை போட்டு விடு. சரி ஓகே, அதை அப்படியே போடு. வா நம்ம செடியெல்லாம் காமிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு கொடுக்காப்பிலையா ஊனுவோம். எடுத்து இது பண்ணு. அதான் பில்லை தான் காமிச்சேனே. பாப்பா இதை மாட்டி விடுமா, பைப்பை மாட்டி விடியா. ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து கொடுக்காப்புள்ளி, இது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நிசா வைக்கிறது எப்போ வச்சாலும் ஒரு அடி ஆழமாவது வண்டி வைக்கணும். நல்லா மாட்டி விடு டைட்டா. இந்த சல்லி வரலாம் பிச்சு போடாமல் அழகா. மெதுவாயிடுறி. அப்படி குச்சி கொண்டு வா. குச்சி இல்லை, கம்பு இருக்க வேணுமா? இந்த இதை ஊனி விட்றி. மேலே தாண்டி குச்சி நிப்பாட்டி வைக்கணும். வேருக்குள்ளையா குச்சி வைப்பாங்க, அந்த குச்சியும் சேர்ந்து வளராது. அப்புறம் பைத்தியத்துலையும் அரை பைத்தியத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு திருப்பூரில் இருக்கு, பொண்ணு இருக்கு, போயிடுவேன் கல்யாணம் பண்ண. பார்த்துக்க பாப்பா, உனக்கு ஒரு சித்தி வேணுமா வேணாமா? சித்தி வேணாமா? பல்பா? ஓஹோ, அப்பனுக்கே பல்பா? கொய்யாப்பழம். அப்பா இங்க இருக்கணுமா, எங்கேயாவது போயிடணுமா சொல்லு. போயிடணுமா சாயங்காலம்? அம்மா அப்பா உனக்கு சாயங்காலம் சிக்கன் 65 வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன். ஒரு பொம்மை இது எதமா வாட்டர் கலர் எல்லாம் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன். வாட்டர் கலரு ஓகே, ரெடி ஆயிடுச்சு. சரி, என்ன பண்ணுறது? லவுடால அடிச்சு வச்சிருக்கானே அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கேட்டா கூட வாங்கி தர மாட்டான். நான் ஒரு 200 ரூபா எடுத்தேன். நீ 200 ரூபா எடுக்கல. நேற்று 300 ரூபா லோன் காசுல மிச்சம் இருந்துச்சு. அதையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு. நேற்று நீ மதியமும் போய் ராத்திரிக்கும் போய் எப்படா அந்த இது இருக்கும். எங்க நேற்று மத்தியானம் எங்க போனேன்? என்ன நீ ஏன் புரியாம என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்கேன். நேற்று மத்தியானம் எங்க போனேன்? நேற்று மத்தியானம் எங்க போனேன்? இந்த எங்கள் அம்மா பற்றியா எனக்கு சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. சப்போர்ட்டுக்காக என்ன பைத்தியம் எதுவும் பேசானா அது ஏன் கேக்குது? கேட்டா நான் நேற்று மத்தியானம் எங்கேயாவது போனேனாம்மா? காலையிலேருந்து மத்தியம் சாயங்காலம் வரைக்கும். சரி, இது ஒன்று பாப்பா கொஞ்சம் தண்ணி அள்ளிட்டு வாயா குண்டானில். எது என்னது?
ஆமாம்மா குளிக்க போகிறேன். எரிச்சு விடு நீ எரிச்சு விடு. எவனாவது பல்ல புலந்துக்கிட்டு வெயில் காட்டையெல்லாம் சுடு தண்ணியில் குளிப்பானா? ஆனால் செல்வா கொதிக்க நீ மத்தியானம் எத்தனை மணிக்கு குளிச்ச? காலையில் நான் 10 மணிக்கு குளித்தேன். 10 மணிக்கு. பச்சை தண்ணியில் குளிச்சா சுடு தண்ணியில் குளிச்சியா? லைட்டாக தான் சுடு தண்ணி. சொல்லு. நீ குளிச்சா ஒன்றும் இல்லை. ஓகே. அதுவும் சுத்தம் சுடாமையே இருந்துச்சு. நம்ம தோட்டத்துக்கு ஒரு புது வரவு வந்துருச்சு. சரி, அடுத்த செடியை காட்டு. காட்டு. இப்போ நிஷா தண்ணி ஊற்றுறது என்ன செடினா? என்ன செடி? நெல்லிக்காய் செடி, பெரிய நெல்லிக்காய். இது காட்டு நெல்லிக்காய், மலை நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், நாட்டு நெல்லிக்காய். எங்கே இருந்த? சரி, அங்கேயே போ. அப்படின்னா இது வந்து ஓசியில் வாங்கிட்டு வந்தா மருதாணி செடி. உன் ஃப்ரெண்டு வீட்டில், நிஷா ஃப்ரெண்டு வீட்டில் வாங்கிட்டு வந்தது. இது வந்து பக்கத்து வீட்டில் வெட்டிட்டு வந்த செம்பருத்தி செடி. அத்தை வீட்டில், இங்கிட்ட ஒரு அத்தை வீடு இருக்கு. மாங்காய் கண்ணு. இது வந்து கொட்டை போட்டு அதுவாக வந்தது. இது எங்கள் அப்பா வளர்த்து. எங்கள் அப்பா தானே. இது எங்கள் அப்பா வச்ச மாமரம். இப்போ நிஷா உயரத்துக்கு வளர்ந்துருச்சு. கரெக்டாக நிஷா சின்னோண்டா இருந்துச்சு. கொட்டை போட்டு அதாவே அந்த சாப்பிட்டுட்டு சும்மா போடுறதுல அதுவாக வர்றது. இது வந்து பிளாக்கண்ணு. இது நிஷா வச்சு கிட்டத்தட்ட இந்த களத்தூருக்கு எப்போ வந்தோமோ ஒரு 3.5 வருஷத்துக்கு முன்னாடி வச்சது. நல்லா வளர்ந்துருச்சு. இது ரெண்டும் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரக்கா கொடுத்தது. இட்லி பூ. இட்லி பூ. இதெல்லாம் வந்து வேலி செடின்னு சொல்லுவாங்க. வேலி அழகுக்கு வைக்கிறது செடி. அதுல வந்து வெட்டி தான் வச்சது. இது வந்து ஒரு மல்லிகைப்பூ, குண்டு மல்லி வாங்கி அந்த வச்சது. குண்டு மல்லி இது காசுக்கு அடுக்கு மல்லி. ஃபாஸ்ட் ஷேப்ல இப்போ நாங்கள் செடி வச்சிருக்கோம். அதை தான் நாங்கள் காட்டுறோம். இப்போ ஒரு பக்கத்து காட்டுறோம், அடுத்த ஒரு பக்கம் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எங்கிட்டு பார்ப்போம். இப்போ தான் நம்ம நெல்லிக்காய் கண்டு பார்த்தோமா? இதெல்லாம் வந்து செல்வா வந்து இதுல இருந்து செம்பருத்தி செடியை வெட்டி அப்படியே வேலிக்காக வச்சிருக்காங்க. இது ஃபுல்லா செம்பருத்தி. இங்கிட்டு வா. அது நேத்து தான் வச்சது. இது வந்து பெரிய நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய். இதுக்கு நேராவே அங்கிட்ட ஒரு நெல்லிக்காய் இருக்கு, பாப்போம். இதுவும் 30 ரூபாய்க்கு வாங்கி வச்சது. நல்லா வளர்ந்துருச்சு. ஆனால் சின்ன இவ்வளோ ஒரு சின்னோண்டு வாங்கிட்டு வந்து வச்சது. மாமரம். மாங்காய் கண்ணு மாதிரி இல்லை. மாமரம் தான். மாமரம். இதெல்லாம் செல்வா நேற்று முந்தானத்தை வெட்டி வச்சது. இது இட்லி பூ. இதுவும் அந்த அக்கா கொடுத்தது பக்கத்தில் இட்லி பூ. என்ன பாப்பா சொல்லணுமா இல்லை என்னென்ன? இது வந்து இது இப்போ வச்சது கொடிக்காப்பிளிங்க. அது இது வந்து கொய்யா கண்ணு. இப்போ இதில் இது என்ன சொல்லு? அது எலுமிச்சை. இது எலுமிச்சை இல்லை, கொழும்புச்சை. மோந்து பாரு, இலையை பிச்சு மோந்து பாரு. வந்து கருவேப்பிலை. இங்கே வந்து சும்மாவே கருவேப்பிலையெல்லாம் வரும். இதெல்லாம் கருவேப்பிலை. அது பிச்சு மோந்து பாரு, இலையை பிச்சு மோந்து பாரு. என்ன அது? இது வந்து எங்க பெரியத்தை கொடுத்த சௌ. பெரியம்மா. அது நிஷாவுக்கு சீதனமாக கொடுத்தது. பெரியம்மா வளர்த்து ஆகணும் அப்படின்னு இருக்கு. அதுக்கு சின்ன குச்சா ஊனி வச்சிருக்கா. அது வெயிட்டு தாங்காது. இது நல்லா ஊனி வச்சாதான். ஏன்னா சௌச்சவ் வந்து மேலே தான் முளைக்கும், மண்ணுக்குள்ளே முளைக்கும். மண்ணுக்குள்ளே முளைக்கும். வந்து செல்லா வச்ச முருங்கை கண்ணு மாடன்னு அங்கே போய் நிற்கிது. பெங்களூர் முருங்கை மரம் நல்லா. இது பக்கத்தில் ஒரு பாட்டி வீடு இருக்குது, அங்கே வாங்கிட்டு வந்தது. இது வாட்டர் ஆப்பிள். 400 ரூபாய்க்கு வாங்கினது. செடி பட்டு போயிடுச்சு. மிதிச்சு விட்டான். தாரணி சைக்கிளை வச்சு ஓட்டி விட்டான். ஏன் அது என்னது? எடு. ஏன் அது என்னது? ட்ரெஸ் இல்லாமல் இருக்குங்கிறியா? சரி. இது வந்து ஒரு வேப்ப மரம். அதுக்கு கீழே வந்து செல்வா வந்து சின்ன சின்ன வெத்தலை கொடியை வந்து வச்சு. இதுவும் ஒரு 4 நாள் ஆகுது வெத்தலை செடி வச்சு. இது வேப்ப மரம். தென்னங்கன்று. இங்கே வந்து பாத்தி கட்டி வச்சிருக்காரு தென்னை மரத்துக்கு. இது வந்து சும்மா எங்க வீட்டுல லெமன், நம்ம வந்து அன்னதானம் பண்ணோம்ல, லெமன் சாப்பாடு, அதுல வந்து விதைய போட்டாரு. விதை போட்டு அதுல வந்து. இது என்ன செடி? அது வாட்டர் ஆப்பிள். இல்ல ரம்புட்டான். இது ரம்புட்டான் செடி. 3 இது வச்சதுல வந்து 1 மட்டும் இந்த துளுத்துக்கிட்டு வருது. எல்லாம் காஞ்சி போச்சு மொத்தது. இது வந்து நான் வச்ச ஆப்பிள் செடி. ஆப்பிளா? ஆரஞ்சு. ஆரஞ்சும் எலும்புச்சம்பழமும் வச்ச மரம். இது ஆரஞ்சு பழ செடி. இது வந்து ஜாதி முல்லை. நந்தியாவட்டை அங்க இருக்கு. இது ஜாதி முல்லை. இது வந்து ஒரு பன்னீர் ரோஸ். மர்ராணி இல்ல. இது வந்து கருவேப்பிலை. இது வந்து பம்பிளி மாஸ். இது வந்து 400 ரூபாய்க்கு வாங்கினதுங்க. பட்டுக்கோட்டை நர்சரியில் வாங்கினது. பட்டுக்கோட்டையில் இது வளர ஆரம்பிச்சிருச்சு. இங்க வைக்கிற மேக்சிமம் இங்க வந்து என்ன காய்க்குன்னா தென்னை மரம், மாமரம்,
பிளாக்கன். இது மூணுமே இல்லாத வீடே இருக்க மாட்டாங்க. இது ஒரு பிளாக்கன். இந்த நிசா வாங்கினது இது நர்சரியில் வாங்கினது 30 ரூபா. இதுவும் நர்சரியில் பன்னீர் ரோஸும் நர்சரியில் வாங்கினது 30 ரூபா. இது பலாக்கன் அதான் வந்தது. வீட்டில் இது வந்து வாட்டர் ஆப்பிள் சில்வா பட்டுக்கோட்டையில் வாங்கிட்டு வந்தது. இது மாதிரி 3 வாட்டர் ஆப்பிள் வாங்கிட்டு வந்தோம். ஒன்று பட்டு போச்சு, ஒன்று இங்கே இருக்கு, ஒன்று அங்கே இருக்கு. பாக்கி பட்டு போகல நிசா, சைக்கிளை விட்டு பயத்தவங்க உடஞ்சி போயிடுச்சு. இது வாட்டர் ஆப்பிள் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே செடி வச்சிருக்கிறாரு. அது வந்து இந்த வெத்தலை கொடியை இப்படி ஏற்றி இப்படி கொண்டு வர. இது யாரு கொடுத்தது அப்படின்னா எங்கள் அத்தை கொடுத்தது. மன்னார்குடி வெத்தலை. இது கும்பகோணம் வெத்தலை. அடுத்தது இது நிசாவும் எங்கள் அம்மாவும் கடையில் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் வச்ச மரம் இதுதான். இன்ன வரைக்கும் வளராத மரமும் இந்த இதுதான். இது வந்து ஒரு இது பெரியம்மா கொடுத்தது. என்ன வாங்க என்னமோ மல்கோவாவை நம்ம ஒரு மாம்பழம் அந்த மரம். இது வந்து இங்க இது வருது, கருவேப்பிலை வருது, அதை சுத்தி இந்த செல்வா வந்து இது கொத்தமல்லியும் வளருது. இங்க வந்து தென்னம்பிள்ள இருக்கு. இது தென்னை மரம் இப்போ வச்சது ரீசெண்டாக. இதுதான் நந்தியாவட்டை. நிசா இது வந்து பேராவரணியில் வாங்கி வச்சது. இதெல்லாம் வந்து கொட்டை போட்டது. இது வந்து பெரியம்மா கொடுத்தது. நாட்டு நான் இங்கே பாருங்க. இப்போ நிசா நெல் எங்கள் பெரியம்மா கொடுக்கல எத்தனோட செடியாக இருந்துச்சுன்னா ஒரு கை அளவுக்கு தான் இருந்துச்சு. அவ்வளோ நிசா இடுப்பு அளவுக்கு வளர்ந்துருச்சு. இதுக்கும் ஒரு குச்சை வச்சு ஊனி ஒன்று. ஏன் சொல்லு. இதுவும் நவாப்பழம் தாண்டி. மொத்தமே இது எல்லாமே நவாப்பழம் தான். இது பெரியத்த கொடுத்தது. இதெல்லாம் விதை போட்டு இது வளர்ந்தது. இதில் ஒரு 10 செடி இருக்கு. இங்க ஒரு மாங்காய் கண்ணு இருக்கு. இதெல்லாம் பலா கண்ணு தான், தின்னு போட்டு கொட்டைப்பட்டது. அதுக்கப்புறம் இதெல்லாம் பலாமரம். வந்து இப்போ நம்ம வாட்டர் ஆப்பிள் சேலஞ்ச் பண்ணியிருந்தோம்ல, அதுல உள்ள விதை வந்து சொல்லுவோம். வாட்டர் ஆப்பிளா? வாட்டர் ஆப்பிள் இல்ல, தர்பூசணி. வாட்டர் மெலன் சேலஞ்ச் பண்ணோம். சேலஞ்ச் பண்ணிட்டு இங்க விதை போட்டோம். இங்க பாருங்க, நல்ல தர்பூசணி வளரும். கரெக்டாக போட்ட 3 நாள் ஆகுது. 60வது நாள் அறுவடை பண்ணுறோம் நம்ம. கோழிக்கு எடுத்து போட்டு விடுங்க சார். அங்கே இருந்த ஒரு நெல்லிக்காய் மாதிரி இந்த பக்கமும் ஒரு என்ன நெல்லிக்காய், சின்ன சின்ன நெல்லிக்காய். நான் எதுக்காக இது அடையாளத்துக்கு வச்சுருக்கேன்னா, இது உள்ளார மட்டும்தான் வந்து செடியெல்லாம் வீடு. வாடி தங்க. காமிச்சிட்டேன். அது இல்லாமல் இங்கேயும் வெத்தலை செடி போட்டிருக்கு. இங்கேயும் இலைய பிச்சு விட்றேன். ஆப்பிள் மரத்தை காமிக்கவே இல்லை. இதாங்க ஆப்பிள் மரம். 400 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வச்சோம். நல்லா இப்போ வாட்டர் ஆப்பிள் இல்லை, ஒரிஜினல் இந்த ஆப்பிள், சாதாரண ஆப்பிள். அதுவும் நல்லா இப்போ ஒரு ஆள் உயரத்துக்கு வளர்ந்துருச்சு. அடுத்ததுப்பா இது பச்சை கனகாம்பரம் செடி. அதானே நிசா இது? இது பச்சை கலரில் கனகாம்பரம் பூக்கும். எங்க பூ காணு? இதான் பச்சை கலரில் கனகாம்பரம். நல்ல வாசனையாக இருக்குது. பச்சை கனகாம்பரம் செடி. அடுத்தது இது என் மச்சினம் கொடுத்தது, நிஷாவோட தம்பி கொடுத்தது எலுமிச்சம்பழம். இங்கே ஃபஸ்ட்டு நான் அங்கே வச்சது. இதுவும் ஒரு வெத்தலை கொடி. அடுக்கு மல்லி, சும்மா மல்லி தான் அங்கே இருந்துச்சு. அப்புறம் இங்கே மாற்றிட்டோம், அங்கே செடியெல்லாம் வைக்கிறதுனால. இது வந்து அன்னாசி பழம். இது அன்னாசி பழம். இது மல்லி. இது வந்து செம்பருத்தி. இது வந்து செம்பருத்தி. இது வந்து நிஷா வாங்கிட்டு வந்தது. நாக கத்தாழைன்னு சொல்லுவாங்க. பாம்பு கத்தாழை. பாம்பு வராதுன்னு. இப்போ அது இல்லாமல் அதுவே வந்து இதெல்லாம் வந்து தூர்ல வந்து வருது. 2 இது வளருது. அதுவாகவே வந்து வளருது. தண்ணி விடவும் தான் இப்போ நிறைய வளர ஆரம்பிக்குது. இது வந்து ஒரு 150 ரூபா கொடுத்து வாங்கி. நார்த்தாம்பழம் 150 ரூபாய்க்கு வாங்கினது நர்சரியில். நார்த்தாம்பழம் செடி இது. அது எலுமிச்சை, இது நார்த்தாம்பழம். இது ஒரு தென்னை மரம். இந்த தென்னை மரத்தில் தான் இப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா 5 இதுவும் ஒரே கொலையில இருந்து அப்படியே 5 இளநி பிச்சுக்கிட்டு அது ஒரு இளநி எனக்கு விழுந்துச்சு. இங்கே தான் நான் வந்து வெத்தலை கொடியெல்லாம் வச்சுருக்கேன். மரம் வரைக்கும் மேலே வரைக்கும் வச்சு சுற்றிலும் வச்சுருக்கோம். இது வெத்தலை கொடி. வெத்தலை பறிச்சுக்கலாம். மருதாணி எல்லாம் காமிச்சாச்சா? இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு மறுபடியும் இங்கே வந்து முடிச்சாச்சு. இது ஃபுல்லாக தான் நாங்கள் கார்டன் வச்சுருக்கோம். இந்த வாழை மரம், இங்கே ஒரு வாழை மரம் இருக்குது. அங்கிட்டு ஒரு வாழை மரம், அங்கிட்டு ஒரு வாழை மரம்.
முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி நிசா வந்து செவ்வரளி செடி வச்சுருந்தா அதெல்லாம் பட்டு போயிடுச்சு. ஒரு 10 வாழை மரம் எங்கள் வீட்டை சுற்றி இருக்குது, அவ்வளோதான். இதுதான் எங்கள் கார்டன். எங்கள் கார்டனில் என்ன இல்லாதது, எங்கள் வீட்டில் வந்து ஒரு எத்தனை தென்னை மரம்னா ஒரு 5 தென்னை மரம் இருக்குது. 5 தென்னை மரத்தில் 2 தென்னை மரம் காய்க்காத தென்னை மரம், 3 தென்னை மரம் காய்க்கிற தென்னை மரம். இது காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தானே காய்க்குது. 3 தென்னை மரம் காய்க்கிற தென்னை மரம். இதுதான் எங்கள் வீட்டில் உள்ள நர்சரி கார்டன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டிலலாம் என்னென்ன செடி வச்சுருக்கீங்க, வச்சது இல்லைன்னு சொல்லுங்கள். நம்ம கார்டனில் எதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது இது வைங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம வீட்டில் இல்லாத நம்ம வாங்கி வைக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.